ஹலோ நண்பா. ஸோ நேற்று நான் போட்ட வீடியோவில் உங்களுக்கு நான் என்னோடய வெப்சைட்டில் என்னென்ன முக்கியமாக செட்டிங்கில் போய் செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செஞ்சுருப்பேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த பேஜெலாம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் வெப்சைட்டில் தேவைப்படுமோ அந்த பேஜெலாம் வந்துட்டு அப்படி க்ரியேட் பண்ணலாங்கிறத மிக எளிமையான வழியில் உங்களுக்கு புரியும்படி செஞ்சுருப்பேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாட்டி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்டா, இந்த நம்மளோட வெப்சைட். ஸோ நம்மளோட வெப்சைட் நம்ம இதுவரை க்ரியேட் பண்ண வெப்சைட் வந்துட்டு இன்டர்ஃபேஸ் வந்துட்டு இப்படி தயாரிக்கும் சரியா. ஸோ அந்த இன்டர்ஃபேஸை எப்படி நம்ம இப்படி மாற்றலாம், டிசைன் ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக ஒரு விசிட்டரை வந்துட்டு அட்ராக்டிவ் பண்ணக்கூடிய அளவுக்கு மாற்றலாங்கிறத மிக எளிமையான வழியில் சின்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் சரியா. ஸோ இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபோனில் கூட செய்யலாம் சரியா. நீங்கள் ஒரு நாலேஜ் உங்களுக்கு தேவைப்படாது சரியா. நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சு நீங்கள் செய்வீங்களா இருந்தால் உங்களாலேயும் இப்படி ஒரு வெப்சைட்டை ஈஸியான முறையில் க்ரியேட் பண்ணக்கூடியதாக இருக்கும் சரி. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா ஐம் தஸ்லீம் ஃப்ரம் மணிடெக் லங்கா. இந்த சேனலில் உங்களுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங், ஃப்ரீலான்சிங், ஆன்லைன் ஏர்னிங் மெத்தட் தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோக்கள் தினமும் போடப்பட்டு கொண்டிருக்குங்க. ஸோ அவ்வாறான வீடியோக்களை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுண்டா ஸோ நீங்கள் மறக்காமல் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இந்த பெல் ஐக்கான் இருக்குது, அதையும் சேர்த்து கிளிக் பண்ணது ஆளுங்கிறத வச்சுக்கிட்டா தான் நான் ஒவ்வொரு நாளைக்கும் போடக்கூடிய வீடியோக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி. ஸோ இந்த சேனலில் உங்களுக்கு இங்கே பாருங்கள், இலவசமாக எப்படி வெப்சைட்டில் உருவாக்குங்கிறது இப்போ நான் சொல்லி கொண்டிருக்கேன் இந்த ப்ளாகிங் கேட்டகரிக்குள்ளே. அடுத்தது வந்துட்டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சம்மந்தமாக சொல்லிக்கிட்டீங்க. ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்காட்டி அப்ளிக் மார்க்கெட்டிங் என்னென்னு சரி ஃபுல் தகவலையும் அந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அடுத்து வந்துட்டு நம்ம தூங்கும்போது கூட ஏர்ன் பண்ணக்கூடிய பல வழிகள் இருக்குங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிப்பேன். என்னென்ன வழிகள் இருக்குது, எப்படி நீங்கள் ஏர்ன் பண்ணலாங்கிறது சொல்லியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் ஏர்ன் பண்ணக்கூடிய பல வழிகளை பற்றி இந்த சேனலில் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பாக இந்த வீடியோலாம் பார்த்தீங்களா இருந்தால் இதில் நான் உங்கள் லைஃப் ப்ரூஃபாக காட்டியிருப்பேன், எவ்வளோ நான் ஏர்ன் பண்ண சரி வித்ட்ரால் ப்ரூஃப் ஃபோட்டோஸ் எடுத்து காட்டியிருப்பேன். ஸோ அப்படியான வீடியோக்கள் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அந்த வீடியோவில் உங்களுக்கு கொஞ்சம் உங்களோட டொமைன் வாங்குறது, ஹோஸ்டிங் வாங்குறது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரியா. ஓகே, ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே வாங்க, நம்ம டிலே பண்ணாமல் போகலாம். காசேதான் கடவுளடா, அந்த கடவுளுக்கும் அது தெரியுமாடா. Because money is always ultimate. ஸோ ஆல்ரைட், நம்ம இன்றைக்கி நம்மளோட வெப்சைட்டை வந்துட்டு எப்படி மாற்றலாம், டிசைனாக கலர்ஃபுல்லாக மாற்றலாங்கிறத மிக தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, நான் ஒரு லிங்கை கீழே கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிங்கில் போய் நான் அந்த டாக்குமெண்ட்டை போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிறதா சரியா. ஸோ அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த டாக்குமெண்ட் இப்படி தரீங்க சரியா. இதை தான் தீம்னு சொல்லுவாங்க சரியா. HTML டைப் பண்ணியிருப்பாங்க, இது தீம்னு சொல்லுவாங்க சரியா. ஸோ இதில் உங்களுக்கு கோடிங் நாலேஜ் ஒன்றும் தேவைப்படாது. அதுக்காண்டி தான் இந்த டீமை உங்களுக்கு செலக்ட் பண்ணிங்க சரியா. ஸோ இதில் நீங்கள் உங்களுக்கு HTML எந்த வேலையும் உங்களுக்கு இருக்காது, நீங்கள் அது ஃபோனில் கூட செய்யலாம் சரி. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் நீங்கள் என்கிட்ட மெசேஜ் பண்ணி கேளுங்க. வாட்ஸ்அப்பில் வாங்க, மெசேஜ் பண்ணுங்கள். நான் ப்ரைவேட்டான முறையில் உங்களுக்கு நான் என்னோட நாலேஜ் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கொள்கிறேன் சரியா. ஸோ இதுக்கு நீங்கள் இப்போ இந்த தீம் மாற்றணுமா இருந்தால் தீம்ங்கிறத கிளிக் பண்ணுங்கள் சரியா. தீம்ங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட டிஃபால்ட் தீம் இப்படி தான் இருக்கும். ஸோ அந்த தீம் தான் இது, இப்படி தான் இருக்கும், நம்ம மாற்ற போகிறோம். ஸோ இந்த இங்கே சைட்டு இருக்கிறத கிளிக் பண்ணி போட்டு அந்த எடிட் HTML ஒன்று இருக்கும் சரியா, அதை கொடுங்க சரியா. எடிட் HTML கொடுத்தீங்கன்னா இதே ஸ்டெப் தான் உங்களோட ஃபோன்லேயும் செய்கிறது சரியா. ஸோ இந்த HTML கொஞ்சம் லோட் ஆகுறதுக்கு உங்களோட ஃபோனில் கொஞ்சம் சம்திங் லோட் ஆகலாம், சும்மா லோ குவாலிட்டியோ ஃபோன் இருந்தால் லோட் ஆகும். ஸோ உங்களோட பிசியில் நீங்கள் கூட ஆல்ரெடி இப்படி தான் வேலையும் சரியா. ஸோ இதை என்ன செய்யப்படுங்களா, நீங்கள் கண்ட்ரோலர் ஆல் அமர்த்தி போட்டு அதை டிலீட் பண்ணுங்கள் சரியா. டிலீட் பண்ணி போட்டு ஸோ உங்களோட ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணி என்ன இப்படி தரீங்க சரியா. இதை வந்துட்டு கண்ட்ரோலர் ஆல் அமர்த்தி போட்டு இந்த கண்ட்ரோல் சியை கொடுத்தீங்கன்னா காப்பி ஆகும் சரியா. அதாவது காப்பி பண்ணுங்கள், இந்த இதை எப்படியோ காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணி போட்டு உங்களோட இதுக்கு பேஜ் வாங்க. பேஜ் வந்து அந்த ஃபைலில் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிங்களா இருந்தால் சரி, இப்படி வந்துடும் சரியா. பேஸ்ட் பண்ணி போட்டு இங்கே பாருங்கள் இந்த பட்டன் இருக்குது. ஸோ இந்த பட்டனை கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகும் சரியா. பாருங்கள் ப்ராசஸிங் நடந்துகிட்ருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து சேவ் ஆகிட்டு சேவ் ஆகக்குள்ளே ஸோ பெக் பண்ணி பாருங்கள். பெக் பண்ணி போட்டு இது உங்களோட பழைய பேஜ் சரியா. ஸோ இப்போ நீங்கள் இதை வியூ பிளாக்னு சொல்லி கொடுங்க. உங்களோட பழைய பேஜ் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். பார்த்தீங்களா, பழைய பேஜ் எப்படி மாறிட்டு. ஓகே, ஸோ இப்படி தான் சிம்பிளான முறையில் இந்த பேஜ் எப்படி கொண்டு வந்தேங்கிறத உங்களுக்கு காட்டியிருக்கேன் சரியா. எப்படி எளிய முறையில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எப்படி இந்த பேஜை க்ரியேட் பண்ணாங்க சரி. இதில் வந்து நிறைய கஸ்டமைசேஷன்லாம் பண்ண வேண்டி இருக்குது சரி. பார்த்தீங்களா இருந்தால் அபவுட் அஸ், கான்டாக்ட் அஸ், ப்ரைவசி பாலிசி, டாக்குமெண்டேஷன் நிறைய விஷயங்கள் இருக்குது சரியா. அதெல்லாம் எப்படி கஸ்டமைஸ் பண்ணலாங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே சொல்கிறேன் சரி. அதுக்கு நம்ம இன்றைக்கு முக்கியமானது பார்க்க போனால் இந்த ஹோம், அபவுட், கான்டாக்ட், ப்ரைவசி பாலிசி சரியா. இது எப்படி லிங்க் பண்ணுறேன்னு சொல்லித்தரேன் சரியா. ஸோ
ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சிம்பிளான ஸ்டெப் தான். நீங்கள் இங்கே வந்து நீங்கள் லேஅவுட்டுக்கு வருவீங்களா இருந்தால் சரியா, லேஅவுட்டில் வந்து பார்ப்பீங்களா இருந்தால் எல்லாம் வந்துட்டு உங்கள் லேஅவுட்லேயே முடிஞ்சது சரியா. ஸோ இது தேவையில்லை. டாப் மெனுன்றா என்னென்னா அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அதில் என்ன இந்த காண்டாக்டர் பார்த்து ஸோ இந்த இடம் தான் இந்த டாப் மெனு சரியா. இதை அதில் நீங்கள் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் சரியா. இந்த இடத்துல எல்லாம் உங்களோட லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த காண்டாக்ட் ரேஸுங்களுக்குள்ள உங்களோட லிங்கை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணால் அது உங்களோட லிங்காக உங்களோட பேஜாக மாறும் சரியா. ஸோ அதை கிளிக் பண்ணக்குள்ளே இந்த காண்டாக்ட் டேஸை கிளிக் பண்ணக்குள்ளே உங்களோட பேஜுக்கு அது போகும் சரியா. இந்த நம்ம கொடுக்காதுக்காண்டி நம்ம போகாது அது ஓகே. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நம்மளோட இந்த வெப்சைட்டை எப்படி அழகான முறையில் இதே போல் கஸ்டமைஸ் பண்ணி எடுக்கலாங்கிறத சொல்லித்தரும் சரியா. என்னென்ன மாற்றணும், எப்படி இந்த அபோர்டர்ஸ் காண்டாக்டர்ஸ் பேஜெலாம் கொடுக்குற, எப்படி லிங்க் கொடுக்குற எல்லாம் இங்கே பாருங்கள். ப்ரைவசி பாலிசிலாம் இப்படி கொடுத்துருக்கேங்கிறதையெல்லாம் நிறைய நான் இதுக்கும் இது நம்மளது சரியா. இது நம்ம கொடுக்கலாமே சரியா. இதை என்ன பேஜில் என்ன கொடுத்துருக்கேன் இங்கே பாருங்கள். இதில் வந்துட்டு ப்ரைவசி பாலிசி காண்டாக்டர்ஸ் ப்ரைவசி பாலிசிலாம் எப்படி கொடுத்துருக்கீங்க பாருங்கள். ஸோ இப்படியெல்லாம் நான் கொடுக்கலாம் சரியா. ஸோ எப்படி லிங்க் கொடுக்குறாங்கிறதுல அடுத்த பேஜில் அடுத்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லி தருவேன் சரியா. ஸோ அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு புது அனுபவத்தை அல்லது புதிய ஒரு நாலேஜை தந்துருந்தால் மட்டும்தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் சரியா. ஷேர் பண்ணி இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் சரியா. மறக்காமல் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ இல்லாட்டி இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை ப்ரைவேட்டான முறையில் ஷேர் பண்ண வேண்டி இருந்தாலோ கீழே வாட்ஸ்அப் குரூப்பில் என்னோட ஜாயின் பண்ணி நீங்கள் எனக்கு ப்ரைவேட்டான முறையில் உங்களை மெசேஜ் சென்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும் சரியா. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட சந்திக்கின்றேன். நன்றி பாய். With